உதகையில் 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட திரையரங்கம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய நகரமான உதகையில் கடந்த 1876ஆம் ஆண்டு அன்றைய ஆளுநராக இருந்த வெலிங்டன் அசெம்பிளி ரூம்ஸ் என்ற பெயரில் ஒரு கட்டிடத்தை கட்டி அதை நாடக அரங்காக பயன்படுத்தினர். பின்னர் 1886ஆம் ஆண்டு திரையரங்கமாக மாற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்டது. நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு வந்த இந்த திரையரங்கம் சீரமைப்பு பணிகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. சுமார் 70 லட்சம் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சங்கர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ராம்பா ஆகியோர் திரையரங்கை திறந்து வைத்து முதல் காட்சியை தொடங்கி வைத்தனர். நூற்றி 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திரையரங்கம் ஆங்கிலம், இந்தி மற்றும் தமிழ் ஆகிய 3 மொழிகளை சார்ந்த சிறந்த படங்களை மற்றும் தேர்வு செய்து திரையிடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தற்போது திரையரங்குகள் மூடப்பட்டு வரும் நிலையில் ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டு 130 ஆண்டுகள் பழமையான திரையரங்கம் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளது. இது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.